சோழ இளவரசன் வளவனை அவனோட மெய்க்காவல் வீரன் கொலை செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் அதிலிருந்து வளவன் தப்பிச்சிட அந்த காவல் வீரனை கைது செஞ்சு சிறையில அடைச்சிடுறாங்க. தன்னை எதுக்காக தன்னோட காவல் வீரனே கொலை செய்ய முயன்றான்னு தெரிஞ்சுக்க வளவன் பாதாள சிறைச்சாலைக்குள்ள போறான். ஆனால் அங்க மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. இளவரசன் வளவன் சிறைச்சாலைக்குள்ள போனதுக்கு பிறகு எல்லா கதவுகளும் மூடப்படுது. சிறை காவல் துணைத் தலைவன் துரோகிங்க கூட சேர்ந்துகிட்டு வளவனை சிறைச்சாலைக்குள்ளேயே கொலை செய்ய திட்டம் போடுறான். வளவனை கொல்றவங்களுக்கு பரிசு தொகையை அறிவிச்சு கைதிகள் எல்லாரையும் சிறையிலிருந்து விடுவிச்சிடுறான். அந்த கைதிகள் எல்லாரையும் சிறைக்குள்ள தள்ளுனது வளவனோட அப்பா வெண்வேல் இளஞ்சேட் சென்னியும் மாமா இரும்பிடர் தலையரும் தான். அதனால தனியாசிக்கிட்ட வளவனை தீர்த்து கட்ட கைதிகள் எல்லாம் கொலைவெறியோட ஆயுதங்களோட போறாங்க. வளவனை கண்மூடித்தனமா தாக்குறாங்க. அவன் நம்பின அவனோட வீரர்களே அவனுக்கு எதிரா ஆயுதம் தூக்கிக்கிட்டு வந்தது அவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அரசியல்னா என்னன்னு அன்னைக்கு ராத்திரி வளவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த துரோகமும் தாக்குதலும் வளவனோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அந்த ராத்திரிக்கு பிறகு வளவன் வேற ஒருத்தனா அவதாரம் எடுத்தான். அவன் யாருன்னு கேட்கிறீங்களா? அவன்தான் கரிகாலன். அந்த கரிகாலனோட வீர வரலாறு நாவல் வடிவத்துல கேட்கணுமா? அப்போ பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வானவல்லி ஆடியோ சீரியஸை யூடியூப்ல கேளுங்கள்.